தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, CMA இன்டர் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் 3 தியரி கேட்பாங்க. மூவேல் 21 மார்க்கு தியரி கம்பல்சரி கேட்பாங்க. பேப்பர் நம்பர் 8 குரூப் 1 CMA இன்டரில். ஸோ நான் ஒரு 14 பேஜில் கொடுத்துருக்கேன். அதில் உள்ள தியரிஸ் மட்டும் படித்தாலே போதும். அந்த 7 மார்க்கும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? சம்டைம்ஸ் 4 கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் புக்கு பார்த்தீங்கன்னா நிறையா தியரி இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் உள்ள தியரியை மட்டும் படித்தாலே போதும். நீங்கள் 3 தியரி அட்டன் பண்ணிடலாம். 7 மார்க்கு 21 மார்க்கு ஒரு 35 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 30 to 35 நிமிஷத்துக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், சைடில் பாருங்கள், இந்த பேஜஸ் காட்டுதில்ல, இந்த பேஜஸ் இந்த 28 அப்படின்னு காட்டும். அது ஆனால் 28 கிடையாது, ஒன்லி 14 தான். கிராப் பண்ணுறதுல இப்போ ப்ராப்ளம் இருக்குது. கிராப் பண்ணி குட்டியே கூட கிராப் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை ஒரு பேஜுன்னு கணக்கு எடுத்துக்கிடுச்சு. சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தா 14 பேஜஸ் தான் வரும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட் எடுத்தோடனே அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அவ்வளோதான். காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அதில் அட்வான்டேஜஸ் என்னென்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரொவைடிங் எ ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் டு மெஷர்மெண்ட் ஆஃப் காஸ்ட். அவ்வளோதான். ப்ரொவைடிங் எ ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் டு மெஷர்மெண்ட் ஆஃப் காஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அவ்வளோதான். ஸ்ட்ரக்சர்டு அப்ரோச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இது யூஸ் ஆகுது. சரியா? ரெண்டாவது, ப்ரொவைடிங் கைட்லைன்ஸ் இஸ் பி இன்டகிரேட்டிங் ஹார்மோனைசிங் அண்டு ஸ்டாண்டர்டைசிங் காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல். இன்டகிரேட்டிங் ஹார்மோனைசிங் ஸ்டாண்டர்டைசிங். ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காஸ்ட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்குது. இப்போ ஒரு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இப்படின்னா அந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் இருக்கிற ப்ரொசீஜர் மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். ப்ரொவைடிங் கைடன்ஸ் டு யூசர் டு அச்சீவ் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இன் த கிளாசிஃபிகேஷன் மெஷர்மெண்ட் ஆஃப் அண்ட் அலோகேஷன் ஆஃப் காஸ்ட் டு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். யூனிஃபார்மிட்டினா என்னது? ஒரே மாதிரியான. கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அறிவிங் த பேசிஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் த காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். பேசிக் காஸ்ட்டை ப்ராடக்ட்டு இல்லை சர்வீஸுக்கு பேசிக் காஸ்ட் இருக்குமா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யூஸ் ஆகுது. எனேபிளிங் ப்ராக்டிசிங் மெம்பர் டு மேக் யூஸ் த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் அட்டஸ்டேஷன் ஆஃப் ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஜென்ரல் பர்பஸ் ஆஃப்ன காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டு பாருங்கள், அசிஸ்டிங் இன் கிளியர் அண்ட் யூனிஃபார்ம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஆல் ரிலேட்டட் இஷ்யூட் பை வேரியஸ் யூசர்ஸ் ஆர்கனைசேஷன். வேறு யூசர் இருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்கும். இது சாக்லேட் கம்பெனி, இது பிளாஸ்டிக் கம்பெனி, அது ஸ்டீல் கம்பெனின்னு இருக்குமா. அந்த மாதிரி வேரிய ரிலேட்டடான கம்பெனிஸில் உள்ள இஷ்யூனா என்னது, பிரச்சனைகள், அதெல்லாம் கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். 6 பாயிண்ட் தான். இதை நீங்கள் சிங்கிள் லைனில் எழுதிக்குங்க. சரிங்களா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். ரெண்டாவது, டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இது அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டு, அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் நார்மல் கெப்பாசிட்டி. சரிங்களா? ரெண்டாவது பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இதில் பாருங்கள், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டி. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபெசிலிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ரெண்டாவது, டெக்னிக்கல் இவாலுவேஷன். மூணாவது, கெப்பாசிட்டிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் இன்டர் ரிலேட்டட் ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் சென்டர். எல்லாமே சிங்கிள் லைனில் தான் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஏதாவது டவுட்னா என்ன கேளுங்க. பாருங்கள், கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் கெப்பாசிட்டி ஆஃப் கிரிட்டிக்கல் மெஷின்ஸ் ஆர் எக்யூப்மெண்ட். பாருங்கள், நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் ஆர் மெஷின் ஹவர்ஸ் ஆர் மேன் ஹவர்ஸ். அவ்வளோதான். இதுதான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இது பாருங்கள், டிட்டர்மினேஷன் ஆஃப் நார்மல் கெப்பாசிட்டினா என்ன, நார்மல் கெப்பாசிட்டியை எப்படி டிட்டர்மின் பண்ணுறது. ஒன்றாவது, டைம் லாஸ் டியூ டு ஷெட்யூல் ப்ரிவென்டிவ் ஆர் பிளானடு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால எவ்வளோ டைம் லாஸ் ஆகுது. நம்பர் ஆஃப் ஷிஃப்ட் ஆர் மெஷின் ஹவர்ஸ் ஆர் மேன் ஹவர்ஸ். சரியா? ஹாலிடேஸ், நார்மல் ஷட் டவுன் டேஸ், நார்மல் ஐடியல் டைமு. லீவு ஷட் என்னது, அப்படியே டோட்டலாக ஷட் டவுன் ஆஃப் பண்ணி கரண்ட் போயிடும், அன்றைக்கி வேலை நடக்காது. அது நாலாவது, நார்மல் டைம் லாஸ்ட் இன் பேட்ச் சேஞ்ச் ஓவர். பேட்சை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ண போகும்போது டைம் லாஸ் ஆகும். அதுதான். சரிங்களா? புரிஞ்சுங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இது 3 கேட்டிருக்காங்க ஒரு டைமில். 3 கேட்டு 7 மார்க்கில் கேட்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று கூட கேட்டு 5 மார்க்கு அந்த மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? 7 மார்க்கு மொத்தம் 7 மார்க் வரும். ஓகே, இப்போ பாருங்கள்,
அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஏஎஸ்பின்னு என்ன, சிஏஎஸ்பின்னு என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. அவ்வளோதான் சரிங்களா. அதோடைய அப்ஜெக்டிவும் ஃபங்க்ஷனும் என்னென்ன. அப்ஜெக்டிவ் பாருங்கள், சிம்பிள். நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா மார்க் பண்ணியிருக்கிறது மட்டும் படித்தா போதும். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த காஸ்ட் சிஏஎஸ்பி ஆர் டு டெவலப் ஹை குவாலிட்டி ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, ஹை குவாலிட்டி ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை டெவலப் பண்ணுறது தான் அதோட மெயின் அப்ஜெக்டிவ் சரிங்களா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்ட். ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஏ issue the framework for the cost accounting standard. காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, டு equip the காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் வித் பெட்டர் கைட்லைன்ஸ் ஆன் த ப்ரொஃபஷனல்ஸ்னால் யார், நம்ம சிஎம்ஏக்கு பெட்டர் கைட்லைன் கொடுக்குது சரிங்களா. அவ்வளோதான், வெரி வெரி சிம்பிள். ரெண்டாவது பாருங்கள். மூணாவது பாருங்கள், சி பாருங்கள், டு அசஸ்ட் த மெம்பர் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் யூனிஃபார்ம் காஸ்ட். யூனிஃபார்ம் காஸ்ட் ப்ரிப்பேர் அசஸ் பண்ணுறதுக்கான மெம்பர்ஸ்க்கு யூஸ் ஆகுது சரிங்களா. டி பாருங்கள், டு ப்ரொவைட் ஃப்ரம் டைம் டு டைம் இன்டர்பிரட்டேஷன் அண்டு ஆன் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். டைம் டு டைம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தருது. ஏபிசிடி. இ டு யூஸ் அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் ரிலேட்டிங் டு த பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட். பர்டிகுலராக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ AS2 இன்வென்ட்ரி அந்த மாதிரினா அது பர்டிகுலராக அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணணும், பர்டிகுலராக எல்லா டீட்டெயிலும் கொடுக்குது காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டு. எஃப் டு ப்ரொபேகேட் த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் அண்டு பர்சியூட் இந்த இது கொஞ்சம் இதாக இருக்குது, ஸோ இதை இக்னோர் பண்ணிடுங்க. இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் வாசிக்கிறதுக்கே இதாக இருக்குது, ஸோ இந்த பாயிண்ட் வேண்டாம், விட்டுருங்க. ஜி டு pursued the government and appropriate authorities to enforce cost accounting standard. ஹெல்ப் பண்ணுது. கவர்மெண்ட் அண்ட் அப்ராப்ரியேட் அத்தாரிட்டி இருக்காங்களா, அதர் தென் கவர்மெண்ட்டு, அவங்களுக்கு வந்து இந்த காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை எப்படி என்ஃபோர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சரிங்களா. லாஸ்ட்டு பாருங்கள், ஹெச் டு எஜுகேட் த யூசர்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறவங்களுக்கு எஜுகேட்னா சொல்லித்தருது, இப்படி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லித்தருது. அவ்வளோதான் சரிங்களா. இதில் ஏதாவது நீங்கள் ஒரு 8 இருக்குது, இதில் ஏதாவது ஒரு 7 பாயிண்ட்டை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணுவோன்னா நான் சொல்கிறத வச்சு புரிஞ்சுக்குங்க. ஏதாவது 7 பாயிண்ட்ஸ் போதும் சரிங்களா. அவ்வளோதான். சிங்கிள் லைன் இருக்குன்றதுனால நான் எல்லோ கலரில் எதுவும் மார்க் பண்ணி கொடுக்கல. நிறைய பேராகிராஃபாக இருக்கிறதுக்கு பின்னாடி நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன், அது மட்டும் படித்தா போதுமானது சரிங்களா. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேள்வி வாசி பாருங்கள். வாட் டிஸ்க்ளோஷர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி மேட் இன் த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அஸ் பர் காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் CAS3. CAS3 என்ன, ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஓவர்ஹெட் சரிங்களா. ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட் அதோடைய டிஸ்க்ளோஸ் என்ன, அதில் என்னென்ன டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 1, த பேசிஸ் ஆஃப் அசைன்மெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட் டு த காஸ்ட் ப்ராஜெக்ட். ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட் ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட்டாக ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட் அதில் கொடுப்பாங்க. ரெண்டாவது, ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட் இன்கர்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட் இருக்குன்னு பார்க்கணும். மூணாவது, ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட் ரிலேட்டிங் டு ரிசோர்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஆர் சப்ளை டு ரிலேட்டட் பார்ட்டிஸ். ரிலேட்டட் பார்ட்டிஸ்லேருந்து வாங்கியிருக்கணும் இல்லை கொடுத்துருக்கிறதுக்கு ரிலேட்டடான ஆப்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் சரிங்களா. இங்கே இருக்கா, இதை வச்சே தான் வரும் எதுன்னு சொல்லிட்டு சரிங்களா. நாலாவது, எனி சப்சிடி கிராண்ட் இன்சென்டிவ் ஆர் எனி அமௌண்ட் ஆஃப் சிமிலர் நேச்சர் ரிசீவ்ட் பை த ரெடியூஸ்டு ஃப்ரம் த ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட். அந்த ஆப்ரேஷன் ஓவர்ஹெட்லேருந்து ஏதாவது சப்சிடி கிராண்ட் இன்சென்டிவ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, அதை ரிடக்ஷன் பண்ணியிருந்தா, ரெடியூஷன் என்னது, அதை கழிச்சு வச்சுருந்தோம்னா அதுவும் அதில் வரும் சரிங்களா. அடுத்து 5வது பாருங்கள், கிரெடிட்ஸ் ஆர் ரெக்கவரிஸ் ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் ஓவர்ஹெட். இந்த இருக்கா, இந்த பாயிண்ட்டை வச்சே தான் வரும் சரிங்களா. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஈஸி. கிரெடிட் ஆர் ரெக்கவரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வரும். 6வது, எனி அப்நார்மல் காஸ்ட் ரிலேட்டட் டு ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன். இங்கே இருக்கா, அந்த கேள்வியிலே கொடுத்துருவாங்க, அதுதான் சரிங்களா. அடுத்து 7வது, எனி அப்சார்ப்டு ப்ரொடக்ஷன் ஆர் ஆப்ரேட்டிங் ஓவர்ஹெட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆப்ரேட்டிங் ஓவர்ஹெட் இருக்கா, அதை வச்சே தான் ஒரு சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் அதை சேர்த்து எழுதுகிற பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. ஓகே, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது என்னது, CAS4 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அக்யூசிஷன் சப்ளை ஆஃப் குட்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ். அவ்வளோதான். இதை பற்றி கேட்டிருக்காங்க.
அதோட அப்ஜெக்டிவும் ஸ்கோப்பும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதோட ஸ்கோப்பு கேட்டிருக்காங்க. வாங்க பார்த்தலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன, இங்கேருந்து இதுவரை எழுதுனா போதுமானது. சரிங்களா, அதுக்கடுத்து இந்த லைனை வாசிங்க. உங்களுக்கு புரிஞ்சால் எழுதுங்க, இல்லைனா அந்த ஃபஸ்ட் லைனில் தான் போதும். பாருங்கள், த அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் ஸ்டாண்டர்ட் இஸ் டு பிரிங் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. முக்கியமான பாயிண்ட். அப்ஜெக்டிவ்னால என்ன, பொதுவாகவே காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் அப்ஜெக்டிவ் கேட்டாலே நீங்கள் எது எழுதலாம். சரிங்களா, யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சின்னு என்ன, ஒரு பொதுவான ஒன்று, எல்லோரும் சேமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுதான் யூனிஃபார்மிட்டி. கன்சிஸ்டன்சின்னு தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 3ஆவது நாள், இப்போ CMAவே எடுத்துக்கிட்டோம்னா 2 நாள் படிச்சுட்டு 3ஆவது நாள் படிக்காம விட்டிங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து கன்சிஸ்டன்சினா கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். Consistency in the principle and methods of determining the cost of production or acquisition or supply of goods or services. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அதுதான் அப்ஜெக்டிவ்ஸ். போதும். ஸ்கோப் பாருங்கள். ஸ்கோப் என்ன, இட் சுட் பி திஸ் ஸ்டாண்டர்ட் சுட் பி அப்ளைட் டு காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் விச் ரெக்வயர் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேணாம், இதை மட்டும் எழுதிக்கிங்க. ஸ்கோப் என்ன, இதுதான். டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட் ஆஃப் production of goods, determination of cost of acquisition of goods, determination of cost of supply of goods, determination of cost of provision, supply of services, determination of value of supply. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இதுதான் அப்ஜெக்டிவ்ஸு. இது வரைக்கும் ஸ்கோப்பு இது ஃபுல்லாக. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த நடுவில் இருக்க 4 பேரை விட்டுருங்க. சரிங்களா, வாங்க, போதுமானது. CA 7 எம்ப்ளாயி காஸ்ட் 7 = எம்ப்ளாயி. அவ்வளோதான். சரிங்களா, அது என்ன, ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன சொல்லியிருக்காங்க, as per CA 7 எம்ப்ளாயி காஸ்ட் இஸ் பெனிஃபிட் பெய்டு ஆர் பேயபிள் இன் ஆல் ஃபார்ம். CA 7 என்னென்னா எம்ப்ளாய்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாரு அது ஃபுல்லாக இன்க்ளூடு. அதோட ஜென்ரல் பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் வரும். இதில் நான் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் படிங்க, இல்லைனா ஃபுல்லாக அண்டர்லைன் பண்ண படித்து ஃபுல்லாக படிங்க. இதில் ஏதாவது 7 பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சதை எழுதிக்கங்க. சரிங்களா, நான் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறேன். மற்றதை நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எழுதிக்கிங்க. நான் அது ஒரு 8 பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அது மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, எம்ப்ளாயி காஸ்ட்டுனா என்ன CA 7னா என்ன, எம்ப்ளாயி காஸ்ட்டு. எம்ப்ளாயர் என்னென்னலாம் கொடுக்குறாரு. ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அந்த கம்பெனி உங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும், அது எதெல்லாம் எம்ப்ளாயி காஸ்ட்டில் இன்க்ளூடு, எதெல்லாம் எம்ப்ளாயி காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த பாயிண்ட்டு. எம்ப்ளாயி காஸ்ட் அசர்டைன்டு டேக்கிங் இன்டு அக்கௌண்ட் த கிராஸ் பே இன்க்ளூடிங் ஆல் அலவன்ஸ். கிராஸ் பே எவ்வளவு, ஆல் அலவன்ஸு. நீங்கள் இன்கம் டேக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு சேலரி கொடுப்பாங்க, அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டியர்னஸ் அலவன்ஸுன்னு இருக்குமா, அந்த கிராஸ் பே என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. 2வது இங்கே பாருங்கள், ரெமுனரேஷன் பேபிள் டு மேனேஜியல் பர்சனல் இன்க்ளூடிங் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கன்சிடர்ஸ் பார்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். சரிங்களா, இந்த இதில் இது இந்த 2 லைன் மட்டும் எழுதுனா போதும். மேனேஜியல் பர்சனலுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸும் கொடுக்கக்கூடிய ரெமுனரேஷனாக என்னது, சேலரி, அதுவும் எம்ப்ளாயி காஸ்ட்டில் ஒரு பார்ட்டு தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் 3வது, எம்ப்ளாயி காஸ்ட் ஷல் நாட் டு பி இன்க்ளூட் எனி இம்ப்யூட்டட் காஸ்ட்டை அதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றாங்க. இது பாருங்கள் எனி அப்ராமல் காஸ்ட்டு நாட் பார்ட் ஃபார்ம் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். இம்ப்யூட்டட் காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, அப்நார்மல் காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்றாங்க. சரிங்களா, இது பாருங்கள், பெனால்ட்டிஸ் டேமேஜஸ் பே டு ஸ்டாச்சுட்டரி அத்தாரிட்டிஸ் ஆர் தேர்ட் பார்ட்டிஸ் ஷல் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். டேமேஜ் பெனால்ட்டி கொடுக்காங்களா அதையும் எம்ப்ளாயி காஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. இந்த பாயிண்ட், இந்த காஸ்ட் ஆஃப் ஃப்ரீ ஹவுசிங், ஃப்ரீ கன்வீனியன்ஸ் அண்ட் த சிமிலர் பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் டு எம்ப்ளாயி shall be determined as the total cost of resources consumed. டோட்டல் காஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும். அதாவது நீங்கள் வாடகையே தர வேண்டாம், அந்த இது என்னோட வீடு தான், நீங்கள் இருந்துக்கோங்கன்னு சொல்லுவார் ஓனர், அதையும் இதில் ஆட் பண்ணணும். சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு 7 பாயிண்ட் இதில் சொல்லியிருக்கேன். 3, 4, 5, 6, 7. இது நீங்கள் சிம்பிளானது மட்டும் சொல்லியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். மற்றபடி இதை ஃபுல்லாக வாட்ச் பார்த்துக்குங்க. சரிங்களா, அதில் உங்களுக்கு பிடிச்ச 7 பாயிண்ட் கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சரிங்களா, அவ்வளோதான். CA 6 அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸும் ஸ்கோப்பும் சேமாக தான் வரும். சரிங்களா, ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், CA 6 அப்படின்னு என்னென்னா மெட்டீரியல் காஸ்ட். சரிங்களா, திஸ் ஸ்டாண்டர்ட் டீல்ஸ் வித் த பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் த மெட்டீரியல் காஸ்ட். மெட்டீரியல் இன்க்ளூட் ரா மெட்டீரியல், ப்ராசஸ் மெட்டீரியல் எக்ஸெட்ரா. அவ்வளோதான். சரிங்களா, அவ்வளோதான், சிம்பிள். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதே தான், யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த பிரின்சிபல். நான் சொன்னேன்னா அப்ஜெக்டிவ்னாலே என்ன, காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் அப்ஜெக்டிவ்னாலே பிரிங் யூனிஃபார்மிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த பிரின்சிபல் ஆஃப்
இந்த பிரின்சிபல் அண்ட் மெத்தட்ஸ் ஓகேவா. ஸ்கோப் என்ன, தி ஸ்டாண்டர்ட் சுட் பி அப்ளைடு த காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் விச் ரெக்வயர் கிளாசிஃபிகேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட். கிளாசிஃபிகேஷன் அண்ட் மெஷர்மெண்ட், கிளாசிஃபிகேஷன் பிரித்தல், கணக்கெடுத்தல் அப்படிங்கிற மாதிரி, ப்ரெசன்டேஷன், டிஸ்க்ளோசர், வெளியிடுதல். சரிங்களா. கிளாஸிஃபை பண்ணி பிரித்து கணக்கெடுத்து அதை அசைன்மெண்ட்டாக பண்ணி ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்களா, பண்ணிவிட்டு அதை வெளியிட்டுறணும். அப்படியாக வச்சுக்கோங்க. சரிங்களா. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஓவர் டைம் இன் காஸ்ட் ரெக்கார்ட் CA 7. சரியா. ஓவர் டைம்னால என்னது, எம்ப்ளாயி. CA 7ல் ஓவர் டைம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்றாங்க. அது பாருங்கள், ஒரு 3 பாயிண்ட்டு. சரியா. 4 பாயிண்ட் வருங்க பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே இது CA 7. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, இங்கேருந்து வாசிங்க. as per CA 7 ஓவர் டைம் ப்ரீமியம் shall be assigned directly to the cost object treated as overhead. இது கூட தேவையில்லை, அன்னெசரி தான். இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கிங்க. இது சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு ஓவர் டைம்னா என்ன, நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்குறீங்க. இன்றைக்கி திடீர்னு ஓனர் சொல்கிறாரு, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 hours பார்த்துக்கோ, ஓட்டி வாங்கிக்கோ சொல்லுவார். சரியா. ரொம்ப கன்றாவியாக, ரொம்ப சேலரி ரொம்ப கம்மியாக கொடுத்து ஏமாற்றுவாங்க. சரியா. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலாம் அப்படி தான், ஒர்க் பண்ண கம்பெனியில். அங்கேருந்து இப்போ வெளியே வந்துட்டேன். சரிங்களா. இப்போ பாருங்கள், இங்கே when overtime is worked due to exigencies or urgencies of the work. அர்ஜென்ட்டாக இருக்குது, இன்றைக்கி இந்த ஐட்டம் போயே ஆகணுங்கிறதுனால ஓவர் டைம் வச்சா அது டைரக்ட் லேபராக ட்ரீட் பண்ணப்படும். ஓகேவா. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சா. செகண்ட் பாயிண்ட், இஃப் ஓவர் டைம் இஸ் ஸ்பெண்ட் அட் த ரெக்வஸ்ட் ஆஃப் த கஸ்டமர். கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணார், சார் இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணி வச்சு இந்த வேலையை முடிச்சிருங்கன்னு கஸ்டமர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அவர் கஸ்டமர் சொன்ன காரணத்தினால அன்றைக்கி இது ஓவர் டைம் வச்சோம்னா அது டைரக்ட் வேஜஸில் சார்ஜ் பண்ணிடுவாங்க. அந்த செலவை, அது கொடுத்த ஓவர் டைம் வேஜஸ் இருக்கா, அதை டைரக்ட் வேஜஸாக மாற்றிடுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா. மூணாவது, வென் ஓவர் டைம் ஒர்க் டியூ டு லேக் ஆஃப் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ 10 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்தில் வேலை முடிச்சிடலாம், 8 பேர் தான் இருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 2 hours வேலை பார்த்தா தான் வேலையை முடிக்க முடியும். அதுக்கு பேர் தான் லேக் ஆஃப் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. அதுனா ட்ரீட்டட் அஸ் டைரக்ட் வேஜஸ். சரிங்களா. அந்த ரெண்டும் டைரக்ட் வேஜஸ், இது டைரக்ட் லேபர் காஸ்ட். சரிங்களா. அவ்வளோதான். புரிஞ்சுங்களா. இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ இருக்கா, லிஸ்ட் 3 items included and 2 items excluded in the cost accounting standard direct expenses. டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் எதெல்லாம் இன்க்ளூடு, எதெல்லாம் எக்ஸ்க்ளூடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். இதில் என்னென்ன இன்க்ளூடுன்னு பாருங்கள். ஒரு 3 தான் கேட்டிருக்காங்க. இதில் 3 பாயிண்ட்டு, இதில் 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க, இதில் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. இல்லை இதில் 4 படிச்சுக்கோங்க. 8 எழுதிருங்க. சரிங்களா. இதில் 4 எதெல்லாம் இன்க்ளூடு, காஸ்ட் ஆஃப் பேட்டர்னு, ராயல்ட்டி பேமெண்ட், ஹையர் பர்ச்சேஸு, காஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் டைம் டிசைன் டூல்ஸு, எதாவது 4 மட்டும் படிச்சுக்கோங்க. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இன்க்ளூடட். எக்ஸ்க்ளூடட் என்னென்ன இந்த இருக்கு பாருங்கள். சப்சிடி, கிராண்டு, இன்சென்டிவ், பெனால்ட்டி, டேமேஜ். அவ்வளோதான். சரியா. வெரி வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னா 7 மார்க் அப்படியே கொடுப்பாங்க. சரியா. ரெண்டாவது இந்த கேள்வி வாசிங்க. ஸ்டேட் ஒய் அண்ட் அண்டர் த, இந்த கீழே உள்ள 3 இதெல்லாம் என்னென்ன அப்சார்ப்மெண்ட் காஸ்டிங்கில் என்னென்ன தான் வரும். ஃபஸ்ட்டு ஹையர் தென்னா என்ன, ஹையர் தென் த மார்ஜினல் காஸ்டிங் வென் க்ளோசிங் ஸ்டாக் மோர் தென் ஓப்பனிங் ஸ்டாக். சரிங்களா. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இது என்னது, க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கோட மோர் தென்னில் இருந்துச்சு அப்படின்னா அண்டர் அப்சார்ப்ஷன். சரியா. ஹையர் தென் அப்படின்னாலே அண்டர் அப்சார்ப்ஷன். அவ்வளோதான். சரிங்களா. ரெண்டாவது பாருங்கள், ஈக்குவல் டுனா என்ன, ஸோ ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஈக்குவல்னால என்ன, ஈக்குவல் தான். அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். மூணாவது, லோயர் வென் த ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் மோர் தென் த க்ளோசிங் ஸ்டாக்ஸ்னா என்னது, இங்கே ஃபஸ்ட்டு இது அண்டர் அப்சார்ப்ஷனு. ஸோ இது வந்து ஒரு நிமிஷம், இதில் என்னென்னா பாருங்கள், லோயர் வென் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் மோர் தென் த க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னா, since under marginal costing only the current period's overheads are charged to production. கரண்ட் பீரியடோட ஓவர்ஹெட்ஸ் மட்டும்தான் சார்ஜ் பண்ணணும். வைல் அண்டர் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் எ போர்ஷன் ஆஃப் ஏர்லியர் பீரியட்ஸ் வில் பி இன்க்ளூடட் இன் த ஓப்பன் ஸ்டாக் வேல்யூ. ஏர்லியர் பீரியட்னா அது ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூவில் இன்க்ளூட் பண்ணிடணும். அவ்வளோதான். சரிங்களா. வாட்சி பாருங்கள். டவுட் ரீப்ளை பண்ணி கேளுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா என்ன கேளுங்க. இப்போ பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா.
ஃபஸ்ட்டு இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது? 3 6 8 இருக்குது. நீங்கள் ஏதாவது 7 எழுதினாலே போதுமானது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் என்ன ப்ரொவைட்ஸ்? ஜென்ரல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. P&Lலும் பேலன்ஸ் ஷீட்டு கொடுக்குது. இது என்னது? இது ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஒரு தனித்தன்மை வாய்ந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ரெண்டாவது பாருங்கள், இன்ஃபர்மேஷன் ஃபார் ஓனர் அண்ட் அவுட் சைட் பார்ட்டிஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டு யாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது? ஓனருக்கும் அவுட் சைட் பார்ட்டிக்கும் 2 பேத்துக்குமே கொடுக்குது. இது ஒன்லி மேனேஜ்மெண்ட் அண்ட் டேரக்ட், ஒன்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஐடியா கொடுக்கும். சரியா? மூணாவது, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ரேதர் தென் கண்ட்ரோல். சரிங்களா? ஒரு கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இது ரெண்டாவது பாருங்கள், எம்பசிஸ் இஸ் கண்ட்ரோல் லைக் யூஸ் மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட் ஸ்டாண்டர்ட். இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நாலாவது, ஆல் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் பிட்வீன் த பிஸ்னஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் ஆர் ரெக்கார்டட். ஆல் கமர்ஷியல் கேஷ் வந்துட்டாலே ரெக்கார்டு பண்ணிடுவோம். கன்சர்ன் வித் இன்டர்னல் டிரான்சாக்ஷன் நாட் பேமெண்ட். கன்சர்ன் வித் ஒன்லி இன்டர்னல் டிரான்சாக்ஷன், உள்ள என்ன நடக்குதோ அதை பற்றி மட்டும்தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லுது. சரிங்களா? இது பாருங்கள், 5வது பாயிண்ட், ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன் தட் கேன் பி மெஷூர்டு இன் மானிட்டரி ஐட்டம். அதே தான், மணின்னு வந்துட்டாலே அதை ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் என்ட்ரி பண்ணிடணும். இதில் என்னென்ன வரும்? காஸ்ட் யூனிட்ஸ் வரும், அப்போர்ஷனிங் பேஸில் வரும். சரிங்களா? யூனிட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவோம், அங்கே மணி மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், 6வது, எஃபிஷியன்சி ஆஃப் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் மென் மெட்டீரியல் மெஷின் இஸ் நாட் அவைலபிள். இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்க்கு மென் மெட்டீரியல் அதெல்லாமே தேவையில்லை, இங்கே தேவை, அவைலபிள். 7வது பாயிண்ட், ஸ்டாக்ஸ் ஆர் வேல்யூட் டு காஸ்ட். இந்த இடத்துல ஸ்டாக் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் வேல்யூட் டு காஸ்ட், இங்கேயும் வேல்யூட் டு காஸ்ட். இங்கே சாரி ஒரு நிமிஷம் இருங்க. ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் காஸ்ட் ஆர் மார்க்கெட் விச் எவர் இஸ் லோயர் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்கை வேல்யூ பண்ணுவோம். இங்கே காஸ்ட்டில் தான் ஸ்டாக்கை என்ட்ரி பண்ணணும். 8வது பாயிண்ட், ரெக்கார்ட் ஆர் மெயின்டைன் அஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட். ரெக்கார்ட் மெயின்டைன் அஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் ஒன்லி சர்டன் கேசஸ் டு காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்குவயர்மெண்ட் பட் மெயின்லி சூட் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் கண்ட்ரோல். இங்கே ஜென்ரலாக ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறது கம்பெனிஸ் ஆக்ட் படி 2013 அண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இங்கே ஒரு சில இது மட்டும் அந்த 2 ஆக்டையும் ஃபாலோ பண்ணுது. சரிங்களா? அதுதான் ஜென்ரல் பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு போயிடலாமா? இங்கே வருங்க, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பிஹேவியர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வெரி சிம்பிள். ஃபிக்ஸ்டு காஸ்ட்னா என்ன பாருங்கள், காஸ்ட் தட் டு நாட் வேரி. அது நாட் வேரின்னு என்னது? வேறு காஸ்ட் இருக்காது, ஒன்லி சேம். இப்போ 10,000 டெப்ரிசியேஷன்னா மந்த் 10,000 தான், அவ்வளோதான். வேரியபிள் காஸ்ட்னா என்ன? இது நாட் வேரி. இதுக்கு அகெயின்ஸ்டாக காஸ்ட் ஆர் வேரி டைரக்ட் வித் த வால்யூம் ஆஃப் ஆக்டிவிட்டி. வேரி ஆகும், மாறிக்கிட்டே போகும். வேரினானது மாறுறது. சரிங்களா? செமி வேரியபிள்னானது போத் ஃபிக்ஸ்டு அண்ட் வேரியபிள் காஸ்ட். அவ்வளோதான். சரிங்களா? இதை நீங்கள் வாட்ச் பாருங்கள், நான் சொன்னது மெயின் பாயிண்ட்ஸ் எழுதிருங்க. உள்ளே நீங்கள் வாட்ச் பார்த்தாலே எக்ஸாம்பிள் என்னென்ன வரும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்னால் டெப்ரிசியேஷன் 2. இதுக்கு என்னது? செல்லிங் எக்ஸ்பென்சஸ், வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்னு வரும். 3வது என்ன? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஃபேக்டரி அண்ட் சூப்பர்விஷன் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ். அவ்வளோதான். நான் சொன்னதை எழுதி எக்ஸாம்பிள் எழுதி விட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்களா? இது ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். இது முக்கியமான கேள்வி, மேலேயே கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? அதனால் இங்கே தேவையில்லை. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்கினோட நோக்கம் என்ன? இதுவும் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு, இருந்தாலும் ஒரு சொல்கிறேன். டு சர்டன் காஸ்ட் அண்ட் டிஃபரெண்ட் சுச்சுவேஷனுக்கான காஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நோக்கம். 2வது, டிட்டர்மைன் த செல்லிங் ப்ரைஸ். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதோடைய சேல்ஸ் ப்ரைஸ் எவ்வளவு, இது ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, இதில் ப்ளஸ் ப்ராஃபிட் 10% போட்டு டோட்டலாக அதோட செல்லிங் ப்ரைஸ் 10 ரூபா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. 3வது பாயிண்ட் பாருங்கள், டு டிட்டர்மைன் கண்ட்ரோல் எஃபிஷியன்சி பை ஸ்டாண்டர்ட்ஸ். மெட்டீரியல் லேபர் ஓவர்ஹெட்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுது. ஏன்னா இஷ்டத்துக்கு செலவழிச்சிடக்கூடாதுல, எல்லாத்தையும் மெட்டீரியலை ரொம்ப கொடுக்காம கரெக்டாக எப்படி கொண்டு போகணுங்கிறத யூஸ் பண்ணுது. 4வது, டு டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் க்ளோசிங் இன்வென்ட்ரியோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டு ப்ரொவைட் பேசிக் ஆப்ரேட்டிங் பாலிசிஸ்னால் என்னது? டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூஸ் ஆகுது. அவ்வளோதான், யூஸ் பண்ணுறதுக்கு இதாகுது. இந்த 4-5 பாயிண்ட்டுமே மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங். நான் ரொம்ப வேகமாக சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் இப்படி படிங்க, போதுமானது. சரிங்களா? இங்கே பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் மெஷூர்மெண்ட் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸை மெஷூர் பண்ணுறதுக்கான பிரின்சிபல்ஸ் என்னென்ன? அஸ் பர் CAS 10. சரியா? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னாலே 10 தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள்,
அதோட பிரின்சிபல் என்னென்ன, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஷால் பி பேஸ்ட் ஆன் ட்ரேசபிலிட்டி இன் எக்கனாமிக்கலி ஃப்ளெக்சிபிள் மேனர். சரிங்களா, எக்கனாமிக்கலி என்னென்ன ஃபஸ்ட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ரெண்டாவது பாருங்கள், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டாவது 3 இருக்குது, இருங்க இதை விட்டுருங்க. மூணாவது பாருங்கள், if an item of direct expenses does not meet the test of materiality, it can be treated as part of overhead. மெட்டீரியாலிட்டியாக இல்லாமல் இருந்தால் கூட இதை வந்து பார்ட் ஆஃப் ஓவர்ஹெட்டாக வந்துடணும். ஸோ டேரக்ட் எக்ஸ்பென்சஸே எல்லா டேரக்ட் எக்ஸ்பென்சஸும் பார்ட் ஆஃப் ஓவர்ஹெட்டாக வந்துடணும். சரிங்களா அப்படின்றாங்க. நாலாவது பாயிண்ட் பாருங்கள், ஃபினான்ஸ் காஸ்ட் ஆர் இன்கர்டு இன் கனெக்ஷன் வித் செல்ஃப் ஜென்ரேட்டட் ஆர் ப்ரொசீஜர் ரிசோர்ஸ் ஷால் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபினான்ஸ் காஸ்ட் இருக்குல்ல, ஃபினான்ஸ் காஸ்ட்னா என்னது, இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி, அதெல்லாம் டேரக்ட் எக்ஸ்பென்சஸுக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க. அஞ்சாவது, டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஷால் நாட் இன்க்ளூட் இம்ப்யூட்டட் காஸ்ட். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இம்ப்யூட்டட் காஸ்ட்டு நாட் ஆட் பண்ணக்கூடாது. ஆறாவது பாயிண்ட் பாருங்கள், வென் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் accounted in standard cost variance due to normal reasons shall be treated part of direct expenses. நார்மலாக அது பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, அந்த இருக்குது பாருங்கள், நார்மல் ரீசனாக வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு. அப்நார்மல் ரீசனுக்கான ஏதாவது வந்துச்சுன்னா, அதாவது இன்சூரன்ஸு, ஃபயரு அந்த மாதிரி அப்நார்மலாக நடக்க முடியாமல், ஒருவேளை நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், அந்த மாதிரி வந்தால் அதை நாட் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், சப்சிடரி கிராண்ட் இன்சென்டிவை, இதையும் ஒரு நிமிஷம் இருங்க, ரிசீவ்டு காஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் அசர்டைன் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எனி டைரக்ட் ரெடியூஸ்டு. இந்த சப்சிடரி கிராண்ட் ஏதாவது வாங்கியிருந்தோம்னா அதை கழிப்போம், பார்த்துருக்கீங்களா, நெட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ சப்சிடரிங்கிறது ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ அது அதிலேருந்து கழிச்சா தான் ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். அதெல்லாம் என்ன கழிச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்றாங்க. எட்டாவது பாருங்கள், அப்நார்மல் போர்ஷன் எதுவுமே நாட் ஆட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா. ஒம்போதாவது, பெனால்ட்டி டேமேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணக்கூடாதுன்றாங்க. பத்தாவது, கிரெடிட்ஸ் ரெக்கவரிஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டிடக்டட் டு அறிவில் நெட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏதாவது கிரெடிட் நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் கழிச்சிருப்போம், அதையும் இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா. இதில் எத்தனை பாயிண்ட் இருக்குது, 11 இருக்குது. நம்ம ஒரு 9 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். அதில் ஏதாவது ஒரு 7 எழுதுங்க, 7 மட்டும் நீங்கள் படிச்சுங்க, 8 படிச்சுங்க, அங்கே 7 யாவும் இருக்கும், எழுதிடலாம். சரிங்களா, அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள். ஒரு நிதானமாக பாருங்கள், இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் எது இன்க்ளூட் ஆகும், எதெல்லாம் இன்க்ளூட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா, அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், பின் கார்டு, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னென்னு பாருங்கள். எல்லாமே சிங்கிள் லைனில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள். பின் கார்டுனா என்ன, மெயின்டைன் பை த ஸ்டோர் கீப்பர். ஸ்டோர் லெட்ஜர்னா மெயின்டைன் பை காஸ்டிங் டிபார்ட்மெண்ட். சரிங்களா, அவ்வளோதான். ரெண்டாவது, இட் கண்டெயின் குவாலிட்டி ஒன்லி குவான்டிடேட்டிவ் பேசிஸ். குவான்டிடேட்டிவ்னா அளவுகள், குவான்டிடேட்டிவ் போத் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ. இங்கே வந்து அளவுகள் மட்டும் வரும், இங்கே வந்து அளவு மற்றும் மதிப்பு வரும். வேல்யூனா மதிப்பையும் சேர்த்து போடணும், அதுதான் ஸ்டோர்ஸ் லெட்ஜர். மூணாவது, என்ட்ரிஸ் ஆர் மேட் வென் டிரான்சாக்ஷன் டேக் பிளேஸ் ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் நடக்கும் போதே என்ட்ரி போட்டுருவாங்க. இங்கே டிரான்சாக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் என்ட்ரி போடுவாங்க. ஈச் டிரான்சாக்ஷன் இண்டிவிஜுவலி தனித்தனியாக என்ட்ரி போடுவாங்க. ஒவ்வொரு கேஷ் கொடுத்துருக்கோம், கேஷ் வாங்கியிருக்கோம், தனித்தனி. இது வந்து மொத்தமாக சம்மரைஸ் பண்ணி போடுவாங்க. சம்மரைஸ்னால் ஒரே மாதிரி காம்பவுண்டாக மிக்ஸ் பண்ணி போடுறது. அஞ்சாவது, இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு நாட் அப்பியர் பின் கார்டு. இங்கே வந்து இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, இங்கே இன்டர் டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு, அவ்வளோதான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். எத்தனை பாயிண்ட்டு கேட்டாலே நீங்கள் ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, 8 வந்துடும், 7 மாதிரி தந்துடுவாங்க. சரிங்களா, 5 யாவும் இருந்தால் 5 எழுதிருங்க, அவ்வளோதானே. இங்கே பாருங்கள், டிஸ்க்ளோசர் டு பி மேடு CAS 3. ஒரு நிமிஷம், ஆல்ரெடி இதை கவர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. கவர் தான் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயே கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் இது 2 தரம் கேட்டிருக்காங்க, ஸோ இங்கேயும் ஒரு கொடுத்துருக்கேன். ஒரு வாட்ச் பாருங்கள், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த CAS 3ல் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா, எல்லாமே கொஞ்சம் சேமாக தான் இருக்கும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் காஸ்ட் சீட். இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்னா அதை மட்டும் பாருங்கள். டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட்டு, ஃபிக்ஸு செல்லிங் ப்ரைஸு, காஸ்ட்டு கம்பேர் பண்ணுறது, காஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறது, டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இன்டர்ஃபேம் கம்பாரிசனுக்கு யூஸ் ஆகுது, அவ்வளோதான். போதுமானது. இதை மட்டும் நீங்கள் ப்ரீஃப் பண்ணி இதைத்தான் அப்படியே உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போ அந்த ஹெட்டிங்கை வச்சுட்டு உள்ளே வாட்ச் பாருங்கள். டிட்டர்மினேஷன் ஆஃப் காஸ்ட்னா இதோட மெயின் அப்ஜெக்டிவ் இதுதான், காஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை சொல்கிறாங்க, அவ்வளோதான். அதை வச்சு நீங்களே எழுதிடலாம். சரிங்களா, 6 பாயிண்ட் இருக்குது. இது 6 ஹெட்டிங்கும் ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க.
இது ஒரு முக்கியமான கேள்வி. நான் எழுதின எக்ஸாம்பிள் எனக்கு கேட்டிருந்தாங்க. சரிங்களா, எனக்கு 4 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. இப்போ 7 மார்க் தான் வரும். பாருங்கள், ரெக்யூசிட்ஸ் ஆஃப் குட் மெட்டீரியல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஒரு குட் மெட்டீரியல் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பாருங்கள். மெட்டீரியல் கண்ட்ரோல் என்னது? கரெக்டான மெட்டீரியலை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். சரிங்களா, அதான் கான்செப்ட்டு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன். ஃபஸ்ட் எடுத்தோடனே கோஆர்டினேஷன் பண்ணணும். கோஆர்டினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். கோஆர்டினேட்னா என்னது? பிரித்து இது இந்த டீமு அப்படிங்கிற இங்கெங்கெல்லாம் போகணுன்றதை பிரிக்கணும். ரெண்டாவது ஸ்டோரேஜ், இஷ்யூட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்டு காஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. அது முக்கியம். ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான குடோன் முக்கியம். எப்படி இஷ்யூ கொடுக்கறதுக்கு அந்த அக்கௌண்ட்ஸு அதோட எல்லாமே முக்கியமானது. சரிங்களா. மூணாவது இது பாருங்கள், யூஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கணும். இப்போ இந்த மெட்டீரியல் இந்த இடத்துல ஒரு டூல்ஸ் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. அது டூல் ஏ அப்படின்னா அதுக்கான ஒரு ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு வைக்கணும். மெட்டீரியலை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணணும்? நீங்கள் அந்த மெட்டீரியல் கொடுக்குற இடத்துல போய் உட்காந்துருங்க ஸ்டோரில். அப்படி உட்காந்து படிங்க போதும். ரெண்டாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கோஆர்டினேஷன். அதே தான் சிம்பிளிஃபிகேஷனாக மெட்டீரியல். இப்போ மெட்டீரியல் ABCDE வரைக்கும் இருக்குன்னா ஒன்றா ஒரு இப்படி இந்த இடத்துல ஏ மெட்டீரியல் இருக்குது, இந்த இடத்துல பி மெட்டீரியல் இருக்குது. இதை நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே இருக்க அட்டண்டன்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி டிபார்ட்மெண்ட்லி சைன் பண்ணிடணும். ஸோ அதுதான் கான்செப்ட். சரிங்களா, அதான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வைக்கிறது. இது பாருங்கள். அஞ்சாவது பிளானிங் ஆஃப் ரெக்யர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல். எனக்கு இவ்வளோ இப்போ மெட்டீரியல் ஏ இருக்குது, தீர்ந்து போச்சு. இப்போ ஒரு 4 மெட்டீரியல் தான் இங்கே இருக்குது. சரிங்களா, ஸோ பிளான் பண்ணணும். எனக்கு இந்த ஏல 4 தான் இருக்குது, ஸோ ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஆறாவது எஃபிஷியன்ட் பர்ச்சேஸ் ஆர்கனைசேஷன். எஃபிஷியன்ட்னது போதுமான பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏழாவது பட்ஜெட்டரி அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பர்ச்சேஸ். பட்ஜெட்டரி கண்ட்ரோல் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு பட்ஜெட் போடணும். இப்போ எனக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு டூல்ஸ் தேவைப்படுது சார், ஸ்டோர்ஸில் மெட்டீரியலே இல்லை அப்படிங்கிறத ப்ராப்பராக பட்ஜெட் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. எட்டாவது பிளானடு ஸ்டோரேஜ் மெட்டீரியல். அதே தான் ஸ்டோரேஜாக இருக்கிறதுக்கும் பிளான் பண்ணிக்கணும். 9வது கண்ட்ரோல் ப்ரொசீஜர் ஃபார்ம் டாக்குமெண்ட்ஸ். அதே நான் சொல்லிட்டேன்னா ஃபார்ம் இருக்கணும். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு தான் மெட்டீரியல் கொடுக்கணும். ஏன்னா கணக்கு இல்லாமல் போயிருமில்ல, அதுக்காக தான். இப்போ எத்தனை பாயிண்ட் இருக்குல்ல? 12 இருக்குது. நம்ம 10 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது 7 நீங்கள் எழுதுனா போதுமானது. சரிங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பார்க்கத்தான் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எம்ப்ளாயி காஸ்ட்டில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, எம்ப்ளாயி காஸ்ட்னா அதில் எதெல்லாம் கம்பெனி தரும், அது எது இன்க்ளூடு எது எக்ஸ்க்ளூடு. ஆல்ரெடி ஒரு கவர் பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் இன்னொருக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, பாருங்கள். இதையும் ஆல்ரெடி ஒரு கவர் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெமுனரேஷன் பே டு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அதை சேர்க்கக்கூடாது. ரெண்டாவது ஐடியல் டைமை சேர்க்கக்கூடாது. மூணாவது வேரியன்ஸ் இன் எம்ப்ளாயி பேமெண்ட் காஸ்ட் டியூ டு அப்நார்மல் ரீசன் எது வந்தாலும் சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான். எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துட்டாலே அப்நார்மல் ரீசன்ஸ். இனி அப்நார்மல் வந்துட்டாலே அதை ஆட் பண்ணக்கூடாது. மூணாவது பெனால்ட்டி சேமாக வரும் பாருங்கள். எக்ஸ்க்ளூஷன் வந்துட்டாலே அப்நார்மல் எழுதிருங்க. அப்புறம் பெனால்ட்டி டேமேஜஸ்ஸு அதெல்லாம் எழுதிருங்க. இங்கே பாருங்கள், பெனால்ட்டி டேமேஜஸ்க்கு அடுத்து பாருங்கள் ரெக்கவரிஸ் ஃப்ரம் எம்ப்ளாயி பெனிஃபிட் ப்ரொவைடர். எதாவது ரெக்கவர் பண்ணியிருப்போம், அதுவே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு வாடகை விட்டுருக்கீங்க, ஆனால் அதில் அவர்கிட்ட ரெண்ட் வாங்கிடுறீங்க. ஸோ அதை இந்த எம்ப்ளாயி காஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாது, டபுள் ஆயிரும். புரிஞ்சுங்களா. ஏழாவது காஸ்ட் ரிலேட்டட் டு லேபர் டேர்ன் ஓவர், ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட்டு, ட்ரைனிங் காஸ்ட்டு. நீங்கள் ஆள் எடுக்கும்போது ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு செலவு பண்ணுவீங்க, அது ஆள் எடுக்கும்போது கேம்ப் போட்டு அந்த இடத்துல செலவு பண்ணுவீங்க, அது எல்லாமே ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா. எட்டாவது அன்அமார்டைஸ்டு அமௌண்ட் ரிலேட்டட் டு டிஸ்கண்டினியூடு ஆப்பரேஷன். இது விட்டுருங்க. 7 பாயிண்ட், முதல்ல 7 பாயிண்ட் மட்டும் படிச்சுங்க, போதுமானது. சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன, ஆப்ரேஷன் காஸ்ட்னா என்ன. ஃபஸ்ட் எடுத்தோடனே காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்ன. பிரைமரி எம்பசிஸ் ஆன் காஸ்ட் டீல்ஸ் வித் த கலெக்ஷன், அனலைசிஸ், ரெலவன்ஸ், இன்டர்பிரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் வேரியஸ் ப்ராப்ளம்ஸ் மேனேஜ்மெண்ட். எல்லா காஸ்ட் டேட்டாவும் எடுத்து அதை மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் காஸ்ட் அக்கௌண்டிங். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னா என்ன. இட் இஸ் யூட்டிலைஸ், இந்த மார்க் பண்ணியிருக்கானா அந்த 4 லைன் மட்டும் எழுதுனாலே போதுமானது. சரிங்களா. இட் இஸ் யூட்டிலைஸ்ட் த பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் இன் அடிஷன் டு அதர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன். அப்படின்னா என்ன,
ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கும் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் ஒர்க் பண்ணி அதர் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கையும் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அவ்வளோதான். அதில் என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் ஆகுது, என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மேத்தமெட்டிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எக்கனாமிக்ஸு, லா, சைக்காலஜி எல்லாம் யூஸ் ஆகுது. அதுதான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சரிங்களா? ஆப்பரேட்ஸ் அண்ட் காஸ்ட்னா என்ன? எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் எழுதுங்க, போதுமானது. ஆப்பரேஷன் காஸ்ட்னா என்ன? ஆப்பரேஷன் காஸ்ட் இஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஆப்பரேஷன் இன்வால்வ்ட் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் ஆர் சர்வீசஸ். ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் ஒன்று நடக்குது, அதுக்கு செலவு பண்ணுறக்கூடிய காஸ்ட் தான் ஆப்பரேஷன் காஸ்ட். ஆப்பரேட்டிங் காஸ்ட்னா என்ன? எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் இங்கே. ஆப்பரேட்டிங் காஸ்ட் இஸ் த காஸ்ட் இன்கர்ட் இன் கண்டக்டிங் எ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன செலவாகுதோ அது ஆப்பரேட்டிங் காஸ்ட். புரிஞ்சா? ஆப்பரேஷன்னா என்ன, ஆப்பரேட்டிங்னா என்ன, அவ்வளோதான். அதுக்கான எக்ஸாம்பிள் கீழே வாட்சி பாருங்கள், 1 2 இருக்கும், அதை எழுதிருங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், நீட் ஃபார் ப்ரீடிட்டர்மைன்டு ஓவர்ஹெட் ரேட். நீட் ஃபார் ப்ரீடிட்டர்மைன்டு ஓவர்ஹெட் ரேட். ப்ரீடிட்டர்மைன்னா என்னென்னா, முன்னக்கூட்டியே ஓவர்ஹெட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதோடைய தேவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், இது இல்லை இது எழுதணும், நான் இதை சொல்லித்தரேன், இது உங்களுக்கு வாட்ச் பாருங்கள், இது உங்களுக்கு புரியல, நான் சொல்லித்தர்றது புரியலன்னா நீங்கள் இதை எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ ஆறுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நான் சொல்லித்தரேன், இதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ. சரிங்களா? ஏன்னா அதுதான் சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோடனே தேவை என்ன? ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ரேட் கேன் பி டிட்டர்மைன்ட் ஒன்லி ஆஃப்டர் த ஓவர்ஹெட் ஹஸ் பீன் இன்கர்டு. சரிங்களா? ஃபாலோவிங் ரீசன்ஸ். ஆக்சுவல் ஓவர்ஹெட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவோம்? ஆஃப்டர் த ஓவர்ஹெட் ஹவ் பீன் இன்கர்ட். ஓவர்ஹெட் செலவு உருவாயிருச்சு, அதுக்கு பிறகு தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டாவது, டு அவாய்ட் டிலே கம்ப்யூட்டேஷன் ஆஃப் காஸ்ட். நீட் தேவை என்னென்னா, டிலே ஆகிறத குறைக்கிறதுக்காக நம்ம முன்னாடியே ஓவர்ஹெட்டை டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இப்போ வந்துருச்சு இந்த பர்சன்டேஜ்னு சொல்லி எந்த பர்சன்டேஜும் தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருந்தோம்னா அதுக்கு தான் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ப்ரிப்பேர் கொட்டேஷன் இன் டைம் அண்டு குயிக்லி. கொட்டேஷன் என்ன? விலைப்புள்ளி. நம்ம இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக தெரிஞ்சால் தானே நம்ம செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுதான் கொட்டேஷன், விலைப்புள்ளி. அது ஈஸியாக குயிக்காக முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க, டைமுக்கு முடிச்சிடலாம். நாலாவது பாருங்கள், ஆக்சுவல் ஓவர்ஹெட் ரேட் மே பி ஃப்ளக்சுவேட் ஃப்ரம் பீரியட் டு பீரியட் பட் இன்கேஸ் ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட் இஸ் நாட். அதாவது ஆக்சுவலாக நடக்கிறது மாறிக்கலாம், ஆனால் ஃபிக்ஸ்டு இவ்வளோ தானே, மினிமம் இவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிட்டாலே போதுமானது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நாலாவது பாருங்கள், டு என்ஷூர் காஸ்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறதுக்கு காஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கணும். இப்போ ஒரு பொருள் ₹1, அதோட காஸ்ட்டு ஒரு நிமிஷம், இப்போ ஒரு சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதுக்கான ரா மெட்டீரியல் ₹1, அதை அதர் ஓவர்ஹெட் ₹2, அதை ஃபிக்ஸு, அதுக்கு மேலே கூடக்கூடாது. ஸோ காஸ்ட்டு கண்ட்ரோல் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா என்ன? வெரி சிம்பிளாக பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன? ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கா, அது மட்டும் பாருங்கள், போதுமானது. 2 இது 1, அவ்வளோதான், போதுமானது. சரிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் என்ன? இட் இஸ் ஏ சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் தட் ரெகனைஸ் வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன் அண்ட் ரெஃப்ளெக்ட் த பிளான்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் திஸ் சென்டர் பை அசைனிங் சென்டர் ஈச் ஆஃப் சென்டர்ஸ். அவ்வளோதான். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது? ரெகனைஸ் வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர் த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன். ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர்னா என்னது? ஒவ்வொரு கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு தனித்தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்னா அதுக்கு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், பர்ச்சேஸ்னால் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அது எல்லாம் என்ன அப்படின்னு படிக்கிறதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். சரிங்களா? இங்கே பாருங்கள், இட் இஸ் எ சிஸ்டம் இன் விச் த பர்சன் ஹோல்டிங் த சூப்பர்வைசரி போஸ்ட் அஸ் பிரசிடென்ட், ஃபங்க்ஷன், ஹெட்டு, ஃபோர்ஸ்மேன். அதுதான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவா? போஸ்ட், பிரசிடென்ட்டு, ஃபஸ்ட் எடுத்தோன்னே பிரசிடென்ட்டு, ஃபங்க்ஷன் ஹெட்டு, அடுத்து ஃபோர்மேன். ஃபங்க்ஷனுக்கான பிரசிடென்ட்னா ஓவரால் ஹெட்டு, அப்புறம் ஒவ்வொரு இதுக்கும் மேனேஜர் இருப்பார், அவர் தான் ஃபங்க்ஷன் ஹெட்டு. ஃபோர்மேன்னா ஒர்க்கர், அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், அதோடைய விதி என்ன? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது, ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் கம்பேர்டு வித் டார்கெட்டு. இப்போ டார்கெட்டு ஒரு நாளைக்கு ஒரு 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும், ஆனால் 80 தான் பண்ணியிருக்காருன்னா ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் இந்த 100 நீங்கள் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுக்கலாம்? மூணாவது, த வேரியஸ் ஃப்ரம் பிளான் ஆர் அனலைஸ்டு. வேரியஸ் பிளான் இருக்கும், அதை அனலைஸ் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கொடுத்துடணும். கலெக்டிவ் ஆக்ஷன் இஸ் டேக்கன் பை த ஹையர் மேனேஜ்மெண்ட் அண்டு கம்யூனிகேட்டட்.
கலெக்டிவ் எதையுமே கலெக்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கணும். சரிங்களா, எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, இங்கே பாருங்கள், அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோலு. காஸ்ட் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கான என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்க, அச்சீவிங் தி எக்ஸ்பெக்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டோடைய ரிட்டர்ன் கரெக்டாக அச்சீவ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிரும். மூணாவது, ரீசனபிள் ப்ரைஸ் ஆஃப் கஸ்டமருக்கு ஒரு நியாயமான விலையில் நம்ம பொருளை கொடுக்க முடியும். காஸ்ட் கம்மியாயிட்டால் விலை ஏற்ற மாட்டோம்ல, அவ்வளோதான். மூணாவது, கண்டினியூடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஒர்க்கருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரிங்களா, எக்கனாமிக் யூஸ் லிமிட்டட் ரிசோர்ஸ் ப்ரொடக்ஷன். லிமிட்டாக காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரிசோர்ஸை லிமிட்டாக யூஸ் பண்ணுவோம், அது ஒரு முக்கியமானது. ஆறாவது, இன்க்ரீஸ்டு கிரெடிட் ஒர்த்தினஸ். கிரெடிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இண்டஸ்ட்ரி. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டினா அது ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சி இருக்கும், அவ்வளோதான். இதில் 7 இருக்குது, 7 நீங்கள் எழுதிடும். ஏன்னா சிங்கிள் லைனில் தானே இருக்குது, நான் சொல்கிறத ஒரு ரிப்பீட் பண்ணி கேளுங்க, புரிஞ்சிடும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஸ்கோப் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்சி. காஸ்ட் அக்கௌண்டன்சியோட ஸ்கோப் என்ன? ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஹெட்லைன் மட்டும் பாருங்கள், உள்ளே இருக்கிறத நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே தான் உள்ளே கொடுத்துருப்பாங்க. காஸ்ட் அசர்டைன்மெண்ட், காஸ்ட்டை கண்டுபிடிக்கணுயா. ரெண்டாவது காஸ்ட் அக்கௌண்டிங், அதுதான் ஸ்கோப்பில் ரெண்டாவது. காஸ்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் கண்ட்ரோல் முக்கியம். காஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும், காஸ்ட் ஆடிட் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுங்களா? ஜஸ்ட் இன் டைம்னா என்ன? ஜஸ்ட் இன் டைம்னா என்ன? ஜஸ்ட் இன் டைம் இஸ் எ ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டேவ்ஸ் இம்ப்ரூவ் த பிஸ்னஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இது எதுக்குன்னா, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பிஸ்னஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குடைய ரிட்டனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், முக்கியமான மீனிங் என்ன? இது 2 லைன். ரைட் மெட்டீரியல் அட் ரைட் டைம் அட் ரைட் பிளேஸ் அண்ட் எக்ஸாக்ட் அமௌண்ட் வித்தவுட் சேஃப்டி நாட் இன்வெஸ்டி. ஓகேங்களா, ரைட் மெட்டீரியல் ரைட் டைமில் ரைட் பிளேஸில் கிடைக்கணும் அப்படின்றது தான் ஜஸ்ட் இன் டைமுக்கு கிடச்சிடணும், அவ்வளோதான். எக்ஸாக்ட் அமௌண்ட்டாக, அவ்வளோதான். பெனிஃபிட்ஸ் ஆஃப் இது பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இன்க்ரீஸ் சப்ளை ரிலேஷன்ஷிப். சப்ளையருக்கும் பையருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுது ஜஸ்ட் இன் டைம். ஏன்னா கரெக்டாக எல்லாமே இப்போ அவன் வந்து மெட்டீரியலை கொடுத்தோன்னே நீ கேஷை கொடுத்துட்ற, அதுதான் ஜஸ்ட் இன் டைமு. ஜஸ்ட் இன் டைம்னா அந்த டைமில் எல்லாம் நடந்துருது. ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ரெண்டாவது, சப்ளையர் கம் இன் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். இப்போ நீங்கள் வாங்குறீங்க, ஒரு கிலோ கோல்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரா மெட்டீரியலை. நீங்கள் வந்து இது ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து அதோட வேல்யூ 40 லட்ச ரூபா, 3 மாதத்துக்கு ஒருக்க வந்து 10 லட்ச ரூபா வாங்கிக்கோ, ரெகுலர் இன்டர்வல் வந்து வாங்கிக்கோன்றீங்க. அதுதான் ரெகுலர் இன்டர்வலில் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், ரெடியூஸ் த ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்டை ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கு இது ஜஸ்ட் இன் டைம் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா உடனே எல்லாம் முடிஞ்சிருது. ஸோ எதையுமே சேவ் பண்ணி வைக்க வேண்டாம், சேவ் பண்ணி. மினிமைஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். எல்லாமே உடனே கொடுத்து விட்டு முடிஞ்சிருது. ஸோ ஸ்டாக் இல்லாமல் ஸ்டாக் இருக்கிறது இல்லை. ஸோ ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு குறையுது. இது பாருங்கள், ரெடியூஸ் த சான்சஸ் சேஞ்ச் ஆஃப் இன்வென்ட்ரி அப்சலன்ஸ் டேமேஜ். ஸோ சேவ் பண்ணி வைக்கல, ஸோ எந்த டேமேஜும் இல்லை, எல்லாமே கரெக்டாக நடைபெறுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதான். பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங்னா என்ன? பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங் இஸ் சினானிமஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங், விச் மீன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் வேரியல் சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் இஸ் ப்ரீ டிட்டர்மைனடு. பெர்ஃபார்மன்ஸ்னால் என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டுடைய வேரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ப்ரீ டிட்டர்மைன், முன்னக்கூட்டியே நம்ம தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங் அப்படின்னு பொருள். சரிங்களா, அதோட மெயின் கான்செப்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். மெயின் கான்செப்ட்ஸ் எனுமரேட்டட் பிலோ. பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபை மேனேஜரியல் லெவல். பாருங்கள், அது மட்டும் எழுதுனா போதும். நான் கட்டங்கட்டி காட்டுறேன்னா அது மட்டும் எழுதுங்க. இதோட மெயின் கான்செப்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேனேஜரியல் லெவல் ஆஃப் பர்போஸ். கிளாஸிஃபிகேஷன் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை சொல்லணும். பி, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்டிங் சிஸ்டம் ரெஸ்ட் ஆர்கனைசேஷன் சார்ட். ஆர்கனைசேஷன் சார்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் பாருங்கள், சி, த காஸ்ட் இன் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் பட்ஜெட் சுட் பி லிமிட்டட். பட்ஜெட் எல்லாமே லிமிட்டடாக யூஸ் பண்ணணும், காஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டி, த பர்சன் கன்சர்ன்டு சுட் ஹாவ் த அத்தாரிட்டி டு பியர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் சொல்கிறத வச்சுட்டு நீங்கள் சிங்கிள் லைனாக வாட்சி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், டிஸ்டிங்ஷன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஸ்ட் அலோகேஷன் அண்ட் காஸ்ட் அப்பார்ட்மெண்ட். ரொம்ப சிம்பிள் பாருங்கள், இது வாசிங்க. எல்லாமே இந்த 3, 4, 5 பாயிண்ட் இருக்கும், 5மே படிச்சாகணும். சரிங்களா, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆல்தோ
த பர்பஸ் ஆஃப் போத் அலோகேஷன் அண்ட் அப்போர்ஷன்மெண்ட் இஸ் ஐடென்டிக்கல். ரெண்டுமே தனித்தனியானது. தட் இஸ் ஐடென்டிஃபை ஆர் அலோகேட் த காஸ்ட்ஸ் டு த காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் காஸ்ட் யூனிட்ஸ் போத் ஆர் நாட் த சேம். ரெண்டுமே நாட் சேம். அவ்வளோதான், அதுதான் கான்செப்ட். ரெண்டாவது, அலோகேஷன் டீல்ஸ் வித் த ஹோல் ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட். மொத்த காஸ்ட்டையும் அலோகேஷனுங்கிறது குறிக்குது. அப்போர்ஷன்மெண்ட்னா என்னதுன்னா வித்து ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ப்ரொப்போர்ஷனாக ஒரு சம் ஐட்டஸை மட்டும் குறிக்குது. ஹோல் காஸ்ட்டை குறிக்கிறது வந்து அலோகேஷன். வித்து ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் குறிக்கிறது அப்போர்ஷன்மெண்ட்டுன்றாங்க. ஒன்றாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், அலோகேஷன் இஸ் டைரக்ட் ப்ராசஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட் வந்து அலோகேஷன்ன்றது வந்து டைரக்ட் ப்ராசஸ். அப்போர்ஷன்மெண்ட்ன்றது சப்டிவிஷன் ஆஃப் காஸ்ட். அவ்வளோதான், சரிங்களா? இங்கே பாருங்கள், வெதர் ஏ பர்டிகுலர் ஐட்டம் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கேன் பி அலோகேட்டட் ஆர் அப்போர்ஷனட் டூஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். அலோகேஷனும் அப்போர்ஷன்மெண்ட்டும் நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸை டிபெண்ட் பண்ணி இல்லை, சார்ந்து இல்லை. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிலேஷன் வித் த காஸ்ட் சென்டர் அண்ட் காஸ்ட் யூனிட். ஆனால் காஸ்ட் சென்டர் அண்ட் காஸ்ட் யூனிட்டை சார்ந்து தான் இது ரெண்டும் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், சரிங்களா? மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த காஸ்ட் அக்கௌண்டிங் இது ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. கவர்டு, சரிங்களா? மேலே கவர் பண்ணியாச்சு, சரிங்களா? இங்கே பாருங்கள், இது நம்ம கவர் பண்ணல, படிச்சிடலாம். இங்கே பாருங்கள், மெஷூர்ஸ் டு ரெடியூஸ்டு லேபர் டேர்ன்ஓவர். லேபர் டேர்ன்ஓவரை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட் எடுத்தோன்னே எஃபிஷியன்ட், சிம்பத்தட்டிக் அண்டு இம்பெரல் பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இம்பெரல் பர்சனலாக என்னது? பர்சனலாக நிர்வாகம் பண்ணி குறைக்கலாம் அப்படின்றாங்க. ரெண்டாவது, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருந்தால் குறைக்கலான்றாங்க. மூணாவது பாருங்கள், கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்ளக்கூடியது இருந்தால் குறைக்கலாம். ஏன்னா தொடர்பு கொள்ளக்கூடியது ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா லேபர் கம்மியாக இருப்பாங்க, சரிங்களா? மூணாவது, இம்ப்ரூவிங் ஒர்க்கிங் கண்டிஷன் அண்டு பிளேசிங் த ரைட் மேன் ரன் ரைட் ஜாப். ஒரு ரைட், இப்போ உனக்கு இந்த வேலை சூட் ஆகும்னா உடனே அந்த இடத்துல வைக்கணும். உனக்கு ஒரு வேலை, இப்போ உனக்கு மேனேஜ் பண்ண நல்லா அக்கௌண்டிங் வந்து என்ட்ரி நல்லா போடுவேன். ஒன்று தூக்கிட்டு போய் ஆடிட்டிங்கில் உட்கார வச்சுட்டு நல்லா ஆடிட் பண்ணுறவனை தூக்கிட்டு வந்து அக்கௌண்டிங்கில் உட்கார வச்சா தப்பு. ஸோ உனக்கு ஒவ்வொரு ஒர்க்கருக்கு என்ன ஒர்க்கு சூட் ஆகுதோ அந்த இடத்துல உட்கார வச்சிட்டோம்னா லேபர் டேர்ன்ஓவர் குறைஞ்சிரும். அடுத்து பாருங்கள், லாப் என்ரிச்மெண்ட் ரிசீவ்ட் போர்டம் அண்டு மோனோட்டோனி அண்டு ப்ரொவைட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணும். எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யணும், தேவையில்லாமல் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது இருந்தாலும், அப்படி பண்ணியிருந்தாலும் லேபர் டேர்ன்ஓவர் கம்மியாயிரும், சரிங்களா? அஞ்சாவது பாருங்கள், இன்ட்ரோடியூசிங் ஃபேர் ரைட்ஸ், பே அலவன்ஸ், இன்சென்டிவ், கிராஜுவிட்டி எக்ஸெட்ரா எல்லாமே கரெக்டாக கொடுத்துடணும். சேலரி எல்லாம் இன்க்ரிமெண்ட் கரெக்டாக போடணும், சேலரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துடணும், இன்சென்டிவ் போடணும், பென்ஷனு, கிராஜுவிட்டி எல்லாமே கொடுக்கணும். அப்படி கொடுத்தாலும் எம்ப்ளாயி நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா லேபர் டேர்ன்ஓவர் ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? ஆறாவது, ஸ்ட்ரென்தனிங் வெல்ஃபேர் மெஷூர்ஸ். வெல்ஃபேர் மெஷூர்ஸ்னால் என்ன? உள்ள தண்ணி கரெக்டாக கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கூட லேபர் டேர்ன்ஓவர் குறையும் அப்படின்றாங்க. ஏழாவது, அக்யூமெண்டிங் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் அண்டு ஸ்கீம்ஸ். ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸும் ஸ்கீம்ஸு கொடுத்து புதுசாக இது பண்ணணும் அப்படின்றாங்க. அவ்வளோதான், சரிங்களா? ஒரு லேபர் டேர்ன்ஓவர் எப்படிலாம் குறைக்கலாம்? எம்ப்ளாயி நம்ம நல்லா வச்சுக்கிட்டாலே லேபர் டேர்ன்ஓவர் குறையும். அதுதான் சிம்பிள், சரிங்களா? மாஸ்டர் பட்ஜெட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். மாஸ்டர் பட்ஜெட் ப்ரிப்பேர்டு கவர் ஆல் ஃபங்க்ஷனல் ஏரியா ஆஃப் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான். மாஸ்டர் பட்ஜெட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் சம்மரி பட்ஜெட் ஆர் ஃபைனலைசிங் ப்ராஃபிட் பிளானு கம்பைன்ஸ் பட்ஜெட் ஆஃப் ஆல். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது. ஆல் ஃபங்க்ஷனல் பட்ஜெட்டு சேம் பிளேஸ். அவ்வளோதான், சரிங்களா? இங்கே பாருங்கள், the master budget incorporates all the subsidiary functional budgets and the budgeted profit and loss account and budgeted balance sheet before the budget plan is put into operation. மாஸ்டர் பட்ஜெட்னால என்ன ஆகுதுன்னா, எல்லா பட்ஜெட்டும் போடுறோம். சேல்ஸு, பர்ச்சேஸு, சேல்ஸு, ஓவர் எக்ஸ்பென்சஸ்ஸு, மிஷின் யூட்டிலைசேஷன் பட்ஜெட்டு, எல்லா பட்ஜெட்டும் போடுறதுனால கரெக்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கரெக்டாக போட்டுக்கலாம். அப்புறம் கரெக்டான பேலன்ஸ் ஷீட் தெரியுது. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், லிமிட்டேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்.
அதோடைய குறை என்ன, இது லிமிட்டேஷன் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டத்தோட குறை என்னன்னு பாருங்கள். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். லைக் எனி அதர் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் அக்கௌண்டன்சி இஸ் நாட் எக்ஸாக்ட் சயின்ஸ். காஸ்ட் அக்கௌண்டன்சி வந்து நாட் எக்ஸாக்டான கரெக்டான வேல்யூ கிடையாது. இது வந்து ஒரு ஆர்ட், சயின்ஸ் கிடையாது, அவ்வளோதான். ரெண்டாவது, திஸ் பிரின்சிபல் ஆர் பை நோ மீன்ஸ் ஸ்டேட்டிக் வியூ கிடையாது இது, சரிங்களா. இந்த பாருங்கள், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் இன்டூ இட்ஸ் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் இது கிளாஸிஃபை பண்ணுது. ஆனால் அதர் கிளாசிஃபிகேஷனும் இருக்குங்கிறாங்க, சரிங்களா. மெட்டீரியல் இஷ்யூ ப்ரைசிங் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட், ஒன்லி ஆவரேஜான வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கிறோம், அக்யூரேட்டான வேல்யூ எடுத்துக்கிறது இல்லை. இங்கே பாருங்கள், arbitrary allocation ஆஃப் ஜாயின்ட் காஸ்ட் வந்து அலோகேஷன் பண்ணி மொத்தமாக சொல்லிடுறோம். ஆனால் தனித்தனியாக அது வேறு காஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. இது பாருங்கள், டெசிஷன் ஆஃப் ஓவர்ஹெட்ஸ் இன்டூ ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள். காஸ்ட் அக்கௌண்டிங் லேக்ஸ் த யூனிஃபார்ம் ப்ரொசீஜர் அண்ட் ஃபார்மேட் ப்ரிப்பேரிங் த காஸ்ட் அக்கௌண்டிங் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீசஸுக்கும் சேம் மெத்தடை யூஸ் பண்ணுது. இது ஒரு முக்கியமான ட்ராபேக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான், சரிங்களா. எல்லோ கலரில் இருக்கிறத மட்டும் படிச்சுங்க, போதுமானது. அப்ஜெக்டிவ்ஸ் கவர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி. பிரின்சிபல் பட்ஜெட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? பட்ஜெட் கவர் ஆல் ஃபங்க்ஷனல் ஏரியா. பட்ஜெட்னா என்ன, சிம்பிள். அடுத்து பிரின்சிபல் பட்ஜெட் ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே இருந்து பாருங்கள், பிரின்சிபல் இது பாருங்கள், இங்கே பாருங்கள், A principal budget factor may lack of demand, scarcity of raw material, non-availability of skill labor, inadequacy of working capital. அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட் மட்டும் முக்கியமானது, சரிங்களா. பிரின்சிபல் பட்ஜெட் ஃபேக்டர்ஸ் மேபி லேக் ஆஃப் டிமாண்ட் இல்லாமல் இருக்கிறது, ஸ்கார்சிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் பற்றாக்குறை, நான் அவைலபிலிட்டி ஆஃப் ஸ்கில் லேபர் இல்லாமல் இருக்கிறது, ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் இருக்கிறது, சரிங்களா. இங்கே இருக்கா, இதுதான். இதிலிருந்து இது வரைக்கும் போதுமானது. இந்த 2 லைன் ரொம்ப முக்கியம். இந்த இன்ட்ரோ எழுதிட்டு இதை 2 பாயிண்ட் எழுதிருங்க, சரிங்களா. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு தான் இது எல்லாமே இருக்கும். இந்த எல்லோ கலரில் இருக்கிறது இதை வாட்ச் பாருங்கள், புரிஞ்சிடும், சரிங்களா. அடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னா என்னது? ஒரு நிமிஷம். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் த வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிவ் ஃபர்கோன், அவ்வளோதான். வேல்யூ ஆஃப் அல்டர்னேட்டிவ் ஃபர்கோன் பை த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான், சரிங்களா. இது ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே பாருங்கள். ஆர் எம்ப்ளாயி அல்டர்னேட்டிவ்ஸ் ஃபர்கோன் பை அடாப்டிங் எ பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் பிளான் ஏல போட்டிங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் இது நீங்கள் ஒரு சப்போஸ் பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும்னு போட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். சார் இதனால் உனக்கு ஒரு 10,000 லாஸ் ஆகிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த 10,000 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, புரிஞ்சா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இஸ் த பேங்க் ஆர் போஸ்ட்போன் டு பி வித்ட்ரான் பை த ஃபினான்சிங் ப்ராஜெக்ட், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் விட் பி த லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த டெபாசிட். அதாவது இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை வித்ட்ரான் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க கேஷு. அதே இதை நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்குமா, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, புரிஞ்சா. அவ்வளோதான். இம்ப்யூட்டட் காஸ்ட்னா என்னென்னா ஹைபோதெட்டிக்கல் அண்ட் நோஷனல் காஸ்ட் நாட் இன்வால்விங் கேஷ் அவுட்லே. பாருங்கள், இவ்வளோதான். இம்ப்யூட்டட் காஸ்ட்னா என்னென்ன? ஹைபோதெட்டிக்கல் நோஷனல் காஸ்ட் நாட் இன்வால்விங் கேஷ் அவுட்லே, அதில் வந்து கேஷ் அவுட்லே இருக்காது அப்படிங்கிறாங்க, சரிங்களா. இம்ப்யூட்டட் காஸ்ட் இது பாருங்கள், இம்ப்யூட்டட் காஸ்ட் இஸ் சிமிலர் டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டும் இதுவும் ஒன்று தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபண்ட்ஸ் அதே தான், சேம் தான். இதை படித்து பார்த்துட்டு இதை படிச்சிருங்க, புரிஞ்சிடும், சரிங்களா. சிம்பிளாக என்னென்னா ஹைபோதெட்டிக்கல் நோஷனல் காஸ்ட் நாட் இன்வால்விங் கேஷ் அவுட்லே சிமிலர் டு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை வச்சு அப்படியே எழுதிடலாம், சரிங்களா. அவ்வளோதான். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போயே வீடியோ 1 hour வந்துருச்சு பாருங்கள். ஜீரோ பேஸ்டு பட்ஜெட்டிங்னா என்னென்னா விச் ரெக்வயர் ஈச் காஸ்ட் எலமெண்ட் டு பி ஸ்பெசிஃபிக்கலி ஜஸ்டிஃபைடு, அவ்வளோதான். ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக முக்கியத்துவம் கொடுத்து பண்ண போகிறோம். இது பட்ஜெட் அலவன்ஸ் இஸ் 0. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது 0ல் தான் ஆரம்பிக்கும், அவ்வளோதான், சரிங்களா. ஜீரோ பேஸ்டு பட்ஜெட் இன்வால்வ்ஸ் வேரியஸ் ஸ்டேஜஸ். இந்த 4 ஸ்டேஜஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டெசிஷன். ஃபஸ்ட்டு என்ன டெசிஷன் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அடுத்து இவாலுவேட் பண்ணணும், அடுத்து செலக்ட் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கு அப்ரூவல் கொடுத்து அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணணும், அவ்வளோதான், சரிங்களா. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவாலுவேட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுக்கணும், சரிங்களா. அவ்வளோதான்.
அட்வான்டேஜஸ் ஆஃப் காஸ்ட் கண்ட்ரோல் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் சரிங்களா. இருந்தாலும் ஒருக்க பார்த்துக்குங்க அப்படியே. இதுவும் கவர்டு. இது கவர் பண்ணியாச்சு, இதுவும் கவர்டு சரியா. இப்போ இந்த 2 கேள்வி மட்டும் பார்த்தோம்னா முடிஞ்சிடும் சரிங்களா. நான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், ரோல் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் இன் மேனுஃபேக்சரிங் கன்சர்ன். நீங்கள் ஒரு காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களோட ரோல் என்ன, மேனுஃபேக்சரிங் கன்சர்னில் உங்களுடைய ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஃபஸ்ட்டு அனலைஸ் வேரியஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். எடுத்த உடனே போய் காஸ்ட் என்னென்ன இருக்குது இங்கே அப்படின்னு அனலைஸ் பண்ண போகிறீங்க, மெட்டீரியல் லேபர் சரிங்களா. ரெண்டாவது பாருங்கள், ரொம்ப சிம்பிள், நீங்கள் வாட்ச் பார்த்தாலே புரியும். ரெண்டாவது பாருங்கள், டு இன்ட்ரோடியூஸ் அப்ராப்ரியேட் காஸ்டிங் மெத்தட்ஸ். காஸ்டிங் மெத்தட்ஸ் புது மெத்தட் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே போய் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க. மூணாவது, டிட்டர்மின் த காஸ்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட். ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கு, அதோடைய காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. உங்களுடைய ரோல் அது இருக்குது. நாலாவது, டு டிட்டர்மின் த ஃபெசிபிலிட்டி ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் வேரியஸ் ப்ராஜெக்ட். ஒவ்வொரு வேரியஸ் ப்ராஜெக்ட் இருக்கும், அதுக்கான காஸ்ட் கண்டுபிடிக்கிறது. டு அனலைஸ், இங்கே பாருங்கள் அடுத்து இந்த பாயிண்ட், டு அனலைஸ் வேரியன்ஸஸ் அகென்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பை ரீசன்ஸ். ஆக்சுவல் இருக்கும், ஒரு பட்ஜெட் பண்ணி வச்சுருப்பாங்க, இப்போ இதுக்கு 100 ரூபா தான் செலவாகும்னு, ஆனால் ஆக்சுவலாக 110 ரூபா ஆயிருக்கும். ஸோ ரெண்டுக்குள்ளே என்ன, அதுதான் வேரியன்ஸு ஸ்டாண்டர்ட்ஸ் சரிங்களா. வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னது, ஆக்சுவலுக்கும் பட்ஜெட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஆறாவது பாருங்கள், கலெக்ஷன் அண்ட் கொலேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரானியஸ் இன்ஃபர்மேஷன் ஃபார் மேனேஜ்மெண்ட் டு கம்பேர் த கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணி அந்த டீட்டெயிலை ரிப்போர்ட்டாக மேனேஜ்மெண்ட்டு கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு காஸ்ட், நீங்கள் ஒரு காஸ்ட் ஆடிட்டர் இருப்ப, அங்கே போய் என்ன பண்ணுவீங்க அப்படியே சொல்லிடுங்க அதை சரியா. அவ்வளோதான், இது கவர் பண்ணியாச்சு. இப்போ இது அட்வான்டேஜஸ் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு ஸ்டோர் சிஸ்டம். ஸ்டோர்ஸ்னால் என்ன, அதர் தென் ஒன்லி டூல்ஸ் மட்டும் கிடைக்கிற இடம் சரிங்களா. அது ஃபஸ்ட் எடுத்தோடனே பாருங்கள், பெஸ்ட்டு கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் பாருங்கள், பெஸ்ட்டு கண்ட்ரோல் கேன் பி எக்ஸசைஸ் ஓவர் ஸ்டோர்ஸில் பெஸ்ட்டு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பாருங்கள், எக்கனாமி ஆஃப் ஸ்டாஃப் எக்ஸ்பர்ட்டான ஒரு ஸ்டாஃப் அங்கே இருக்கணும், கரெக்டான ஃப்ளோர் ஸ்பேஸ் இருக்கணும், ரெக்கார்டு கரெக்டாக பண்ணி வச்சுருக்கணும், எல்லா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும் ஸ்டோர்ஸில். மூணாவது பாருங்கள், பெட்டர் சூப்பர்விஷன் இன் சர்டன்லி பாசிபிள். ஒரு சூப்பர்வைசரை நியமனம் பண்ணி அதை கரெக்டாக எல்லாம் போகுதா, எல்லாம் ஸ்டாக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அஞ்சாவது, அப்சலன்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் ஐட்டம்ஸ் கேன் பி கீப்ட் அண்டர் த ஸ்ட்ரிக்ட் விஜில் அண்ட் கண்ட்ரோல் படி தான் இஷ்யூ பண்ணணும், வாங்கணும் சரிங்களா. அவ்வளோதான், எல்லாமே கண்ட்ரோல் சூப்பர்வைசன் அந்த மாதிரி தான் வரும். சென்ட்ரலைஸ்டு மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம். மொத்த கம்பெனிக்கும் சென்ட்ரலாக, இப்போ மொத்த இந்தியாவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கா, அது மாதிரி சென்ட்ரலைஸ்டாக மொத்த கம்பெனிக்கும் சேர்ந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஒருத்தர்கிட்ட இருக்கணும் சரிங்களா. லாஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக்ஸ் கேன் பி மினிமைஸ்டு. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கம்மி பண்ணணும், ஏன்னா அது ஸ்டாக்கை தேக்கி வைக்க ப்ராப்ளம் தான். ஸோ அதை மூவ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா. அவ்வளோதான் சரிங்களா, முடிஞ்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கவர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது. 3 7 மார்க்கு நீங்கள் எழுதிடலாம் ஓகேங்களா. சிம்பிளாக தான் இருக்கும், 15 பேஜ் தான், கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது போதுமானது சரிங்களா. நான் சிம்பிளாக எல்லோ கலரில் இருக்கிறத மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.